ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழ் டிப்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம மீஷோலேருந்து வாங்கின நிறைய கிச்சன் ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான வீடியோலாம் பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி பொருட்கள் வந்து வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா சேனலுக்குள்ளே போயிட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் நான் காட்டுற எல்லா பொருட்களோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பெட் கவர் தான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த பெட் கவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து இருந்தது. அதாவது நிறைய பேர் நல்ல ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நிறையா டிசைன்ஸ் வந்து இருக்குது. இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 குஷன், அதாவது சின்ன தலகாணி வந்து 2 கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பெரிய தலகாணி உரை வந்து 2 கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ஷீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிங் சைஸில் தான் நான் போட்டிருந்தேன். அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவே தான் வந்திருந்தது. நான் என்னோடய பெட்டுக்கு வந்து போட்ட வீடியோவும் நான் இந்த வீடியோலேயே நான் ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியில் இருக்கும், அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். துணி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ பக்காவான ஒரு குவாலிட்டியில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதுனால நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இதோட ப்ரைஸும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ரேட் கம்மி தாங்க. ஒரு தடவை நம்ம வந்து காசு போட்டு வாங்கினோம் அப்படின்னாலும் நமக்கு ரொம்ப வருஷத்துக்கு இது நல்லாவே உழைக்கும். ஸோ அந்தளவுக்கு நல்ல திக்கான துணியாக கொடுத்துருந்தாங்க. சைடில் பார்த்திங்க அப்படின்னா 4 பக்கமும் அழகாக ப்ரில் வச்சு ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருந்தாங்க. இது ஜிப்பு டைப்பு தான். நம்ம வந்து அந்த மாதிரி ஜிப் ஓப்பன் பண்ணி உள்ளே தலகாணி வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. டிசைன்ஸும் வந்து இருக்குது. பிடிச்சிருக்கிற ப்ராடக்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ அடுத்த ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாம். ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கிற மாதிரி இந்த செப்பல் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப கிராண்டாக இருந்தது. நல்ல ஸ்டோன் ஒர்க் வச்சு நல்ல ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து மல்டி கலர்ஸே வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து நான் என்னோடய சைஸ்க்கு வந்து போட்டிருந்தேன். இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து சைஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சைஸோ டிசைனோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி நான் இன்னொரு செப்பலும் வந்து வாங்கியிருந்தேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணால் இது ரொம்ப நாளுக்கு நமக்கு நல்ல லைஃப் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால குவாலிட்டி எல்லாம் நான் செக் பண்ணி அதே மாதிரி அதோட ரிவ்யூ ப்ளஸ் வந்து எவ்வளோ ஸ்டார் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் செக் பண்ணி தான் நான் நிறைய பொருட்களை வந்து வாங்குவேன். அந்த மாதிரி வாங்கின பொருட்கள் தான் நிறைய நம்ம சேனலில் வந்து நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து முத்து வச்சு ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி செப்பல்ஸ் வந்து நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் போகிறோம் அப்படின்னா யூஸ் பண்ணும்போது ரொம்பவே லுக்காக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்ல அழகாக நல்லா ஃபேன்சியாக இருந்ததுனால நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதிலே வந்து நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டோன் தான் வந்து வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப லுக்காக இருந்தது. விலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்தது. வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம அந்த அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வடிகட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து காம்போவாக 2 பீஸ் வந்து வருது. அது கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லுக்காக நல்ல டிசைனில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல திக்கான ஒரு குவாலிட்டி. அதே மாதிரி இந்த மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக்கு ரொம்ப நல்லா கொடுத்துருக்குறாங்க. நம்ம இப்போ கீரை காய் இந்த மாதிரியெல்லாம் கழுவுறதுக்கெல்லாம் அந்த அரிசியெல்லாம் வடிகட்டுறதுக்கெல்லாம் ரொம்பவே நல்ல ஒரு ப்ராடக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம கிச்சனில் வந்து இருக்க வேண்டிய ப்ராடக்ட் தான். ஸோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அகல் விளக்கு தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து நான் தீபத்துக்காக வந்து ஆர்டர் பண்ணியிருந்தது. ஆனால் ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப லேட்டாக தான் ரிசீவ் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். இது தீபத்துக்காக மட்டும் ஏற்றுறது கிடையாது. நம்ம வீடுகளில் எப்போ வேணும்னாலுமே நம்ம வந்து ஏற்றி வச்சுக்கலாம். வீட்டில் வந்து கெஸ்ட்டு வர்றாங்க, இல்லை ஒரு ஈவினிங் டைமில் கூட நீங்கள் வந்து அழகாக அதில் தண்ணியை ஊற்றுனீங்க அப்படின்னாலே ரொம்ப அழகாக அந்த விளக்கு வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ ரீசெண்ட் டைமில் இது வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிறதுனால நிறைய பேர் வந்து கார்த்திகை தீபத்துக்கே இந்த மாதிரி வந்து வாங்கி ஏற்றுனவங்களையும் நான் பார்த்தேன். ஸோ எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்லேயே நிறைய பேர் இந்த மாதிரி விளக்கு தான் வந்து வாங்கி வச்சு யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மாடி ஃபுல்லாக வந்து ஏற்றி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே ரொம்பவே ஒரிஜினல் விளக்கு மாதிரி ரொம்பவே அழகாக இருந்தது. பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைட்டாக நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டோம். கொஞ்சமாக ஊற்றும் போதே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக அந்த விளக்கு வந்து எரிய ஆரம்பிச்சிருக்கு. இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட் நேரங்களில் வந்து ஏற்றி வைக்கும்போது பார்த்திங்கன்னா
அப்படியே உங்களுக்கு வந்து ஒரிஜினலுக்கும் இந்த மாதிரி விளக்குக்கும் சுத்தமாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டே தெரியாது. ஸோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை நம்ம எப்போ வேணும்னாலும் ஏற்றிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சாதம்லாம் வடிப்போம் இல்லையா, சாப்பாடு வடிக்கிறதுக்காக சொல்லிட்டு இந்த கம்பி வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ சாப்பாடு வடிக்கும்போது கஞ்சி தண்ணியில் கையில் கொட்டுறவங்களும் இருப்பாங்க. புதுசாக சமைக்க ஆரம்பிச்சிருக்கிறவங்களுக்கு கூட இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டும் கண்டிப்பாக எல்லார் வீடுகள்லையுமே இருக்க வேண்டிய ஒன்று. இதோட லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட ப்ரைஸு ரொம்ப ரொம்ப கம்மி தான். வேணும்னா கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து செவுத்தில் எங்கேயாவது நம்ம ஹேங் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அழகான நல்ல குவாலிட்டியில் ரொம்ப சூப்பராக நல்ல திக்காக இருந்தது. அந்த லீஃப் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ திக்காக இருந்தது. கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது இது ஒரிஜினலா இல்லைன்னா ஆர்டிஃபிஷியலா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு அப்படியே ஒரிஜினல் மாதிரியே வந்து கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபுல்லாகவே இதில் லீஃப் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்ல லென்த்தியாகவும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது அப்படியே நம்ம எங்கேயாவது ஹேங் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இதுவும் நான் என்னோடய பெட்ரூமில் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதோட வீடியோவும் லாஸ்ட்டில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மி தான். இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வெரைட்டி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். எனக்கு இந்த லீஃப் வந்து ரொம்ப பொடி பொடியாக ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ரொம்ப குட்டி குட்டி இலைகளாக இருந்ததுனால எங்கேயாவது நம்ம வீட்டில் ஹாலில் வந்து ஹேங் பண்ணி வைக்கும் போதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மி தான். வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த தோசைக்கு சப்பாத்திக்கெலாம் வந்து ஆயில் போட்டு வைக்கிற மாதிரி ரொம்ப அழகான ஆயில் போட்டு வைக்கிற பாக்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். அதாவது பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க இந்த கண்டெய்னர். ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. பார்க்கும்போது நல்ல எல்லோ கலரில் இருந்தது. என்னோட கிச்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து எல்லோ தீமில் தான் வந்து வாங்கி வச்சுருப்பேன். ஸோ அதனால் இந்த 2 ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மூடிக்கு நடுவில் அந்த ப்ரஷ்ஷு வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு அது அந்த பாட்டிலோட மூடியில் வந்து போட்டு விட்டோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். கிச்சனில் வந்து வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது. இதில் வந்து ஆயில் போட்டு வச்சுட்டு நம்ம தோசைக்கு சப்பாத்திக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது இந்த ப்ராடக்ட்டு. இதோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மி தான். இதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கரண்டி, ஸ்பூனு, கத்திரிக்கோல் இந்த மாதிரி நம்ம கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணுற சின்ன சின்ன பொருட்களை வந்து போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப அழகான ஒரு ஹோல்டர் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கப்பு மாதிரி வந்து வருது. இது வந்து நம்ம எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அது போட்டு வந்து வைக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒயிட் கலரில் தான் வருது, வேறு கலரில் இல்லை. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்பூன்லாம் கழுவிட்டு போட்டு வச்சோம் அப்படின்னாலும் கீழே இருக்கிற அந்த ஹோல்ஸ் வழியாக தண்ணி எல்லாமே வந்து வெளியே போயிடும். இதில் போட்டு வைக்கிற ஸ்பூன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ட்ரை ஆகிடும். ஸோ தண்ணி உள்ளவே நின்று அழுக்காகிற பிரச்சனையும் வந்து இருக்காது. அழுக்காயிடுச்சு அப்படின்னா அதை கலட்டி, அதாவது அந்த ஸ்டாண்டில் இருந்து கலட்டி தனியாக எடுத்து நம்ம கழுவிட்டு திரும்ப உள்ளே வந்து வச்சுக்கலாம். வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கெல்லாம் கூட இப்படியெல்லாம் கூடவா ஒரு ப்ராடக்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். நம்ம வந்து இப்போ ஆயிலெல்லாம் வந்து இப்போ பூரி செய்கிறோம் இல்லை வடைலாம் செய்கிறோம் அப்படின்னா நிறைய வந்து அடியில் அதோட கசடுகள் வந்து தங்கிரும் இல்லையா அந்த எண்ணெயில். அந்த எண்ணெயை வடிகட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த சின்ன மூடியில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஹோல்ஸ் வந்து வச்சு அழகாக சல்லடை மாதிரி ஒரு டைப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு ஒரு சின்ன கைப்பிடியும் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து மூடி வைக்கிறதுக்கு அழகாக ஒரு மூடி, கீழே நம்ம வடிகட்டுற அந்த ஆயிலை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு அழகாக ஜக்கு மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 லிட்டர் அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அதோட கெப்பாசிட்டி. அதுக்கு கீழே வந்து அந்த அந்த கப்பு வந்து வைக்கிறதுக்கு அது ஒரு மூடி மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. இதோட லிங்க்கும் வந்து வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி பானையில் வந்து அழகாக கேண்டில் ஏற்றி வைக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக இருந்தது. ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு லுக்கில் நிறைய மல்டி கலர்ஸில் இந்த கேண்டில் வந்து இருந்தது. நல்லா தூக்கும்போது அவ்வளோ வெயிட்டாக இருந்தது. உள்ளுக்குள்ளே வந்து மெழுகுவர்த்தி அந்த
மெழுகோட அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் ஃபுல்லாவே இருந்தது. அழகா திரி குடுத்துருக்குறாங்க. நம்ம இந்த மாதிரி வந்து ஏத்தி வைக்கும்போது ரொம்பவே அழகா இருக்கும். அந்த பானையில நல்லா டிசைன்லாம் வந்து பண்ணி அழகா இருந்ததுனால, நான் இது எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு ஆர்டர் பண்ணேன். ஸோ இது வந்து நம்ம அழகா வீட்ல வந்து ஏத்தி வைக்கும்போது பார்க்கவும் ரொம்ப அழகா யூனிக்கா இருக்கும் இந்த ப்ராடக்ட். ஸோ அதுக்காக நான் வந்து வாங்கியிருந்தேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ட்ரே செட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு ட்ரே செட் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். நெறைய பேர் அது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி நான் வந்து முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தது ஒரு பிளாக் கலர்ல ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அழகா சூப்பரா இருந்தது. இந்த டிசைனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோ அருமையா இருந்தது. இதோட பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். நீங்க லிங்க்க கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். இதில வந்து பெருசு, சின்னதுன்னு சொல்லிட்டு 3 பீஸ் வந்து வருது. இது கூட வந்து ஃப்ரீயா இந்த மாதிரி ஒரு பீலரும் வந்து குடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா மறக்காம லிங்க்க வந்து கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நான் வாங்கின பொருட்கள் எல்லாமே நான் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில வந்து ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்டும் வந்து கிடைக்குது. வேணும்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுக்கான லிங்க் இருக்கு. இந்த மாதிரி ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நிறைய வந்து வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல ஏற்கனவே நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ வேணும்னா சேனலுக்குள்ளே போயிட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் கன்டினியூஸாக அப்படின்னு நினச்சிங்கன்னா, சேனலையும் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நான் வந்து பெட்ல வந்து போட்டு வச்சிருக்கேன். முன்னாடி நான் காமிச்சேன் இல்லையா? கிங் சைஸ் பெட்ஷீட்டு. ஸோ அதுதான். எந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருக்கு பாருங்க. கிங் சைஸ் தான் நான் போட்டிருந்தேன். ஆனா வந்து நல்ல லென்த்தியாவே இருக்கு. அது கீழ வந்து அவ்ளோ இறக்கமா இருக்கு பாருங்க. அதே மாதிரி சைட்லயும் வந்து அவ்ளோ துணி நான் வந்து உள்ள இறக்கி விட்டுருந்தேன். அந்த பக்கமும் துணி வந்து நெறைய விட்டுருந்தேன். அதே மாதிரி இந்த பக்கமும் துணி வந்து நல்லா நெறையவே வந்து விட்டுருந்தேன். அதே மாதிரி தலகாணியும் வந்து உர போட்டு வச்சிருந்தேன். பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. அந்த ஹேங் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட் வந்து காட்டியிருந்தேன் இல்லையா? அது பெட்ரூமில் இந்த ஜன்னலில் வந்து ஹேங் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸோ வேணும்னா நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.